அமுதா, நீ இருக்கிற நிலைமையில உனக்கு துணையா இல்லாம தனியா விட்டு போறமேன்னு வருத்தமா இருக்கு. பாவம் கதிர், உங்க அப்பா அடிச்சதை விட நீ வார்த்தையால அடிச்சியே, அதான் அவரை ரொம்ப பாதிச்சிருக்கோம். சரி அமுதா, நாங்க புறப்படுறோம். தீனா, சொல்றத கேளு தீனா. என் மேல கோவமா? பின்ன கதிர் உங்களை காதலிச்சாரா? அவரை காதலிக்கிறேன்னு சொன்னதே நீங்க தானே. கடைசியில கதையை மாத்திட்டீங்க. நான் கதையை மாத்தலனா கதிரோட கதையை முடிஞ்சிருக்கும். எங்க அப்பா கிட்ட இருந்து கதிரை காப்பாத்துதா இப்படி ஒரு பொய் சொன்ன. அப்படியா? ஆமா, கதிரை இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் இருக்கிற இடம் எனக்கு தெரியுமா? கஜபதி, பைரவமூர்த்தி பேசுறேன். இப்ப நம்ம 2 பேருக்கும் பொது எதிரி அந்த கதிர். அவன் இந்த ஊர் எல்லைக்குள்ளதான் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. உங்க ஆளுகளை அனுப்பி அவனை கண்டம் தொட்டமா வெட்டி எரிஞ்சு. எங்க அண்ணனையா கொல்ல போறீங்க? உங்க எல்லாரையும் கொன்னுறேன்டா. எங்க அண்ணனையா கொல்ல போறீங்க? பாம்டா, கிட்ட வந்தீங்க பீஸ் பீஸ் ஆயிடுவீங்க. தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா. டேய், கையில பாம்பு வச்சிருக்கான வண்டி ரிவர்ஸ்ல ஏறா. சீக்கிரம் ஏறா. டேய், கிட்ட வாங்கடா. வாங்கடான்றல்ல. அண்ணா! கதிர், என்ன மன்னிச்சிருங்க. என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். நடந்த விஷயத்துல தீனா என்கிட்ட சொன்னா, அமுதா எனக்கு உமால கோவமே கிடையாது. காதலிக்க கூடாது. காதலிச்சா எவனுக்காகவும் எதுக்காகவும் பயப்படக்கூடாது. அந்த பைரவமூர்த்தியும் கஜபதியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு உன்னை கொல்றதுக்கு திட்டம் போடுறாங்கண்ணே. அவங்கள நம்பாதீங்கண்ணே, நம்பாதீங்க. ஐயோ, யாரா உன்னை வெட்டது? அந்த ஜோசப் தானே. அந்த பாவி பின்னால வந்து என்ன வெட்டிட்டானே. உனக்கு ஒண்ணு ஆகாதே. நாங்க இருக்கடா. டேய் தீனா, தீனா டேய், டேய் பேசுடா டேய் தீனா. தீனா. டேய், டேய். வாண்ணா, வா. என்ன பாரு, எனக்கு அம்மா அப்பா இல்ல, எல்லாம் நீதானே. தீனா. டேய் சொன்னா.
நிறுத்திட்ட? என் கண்ணுல கஜபதி முகம் தெரியுதா? என்ன கொன்னுட்டா அடுத்த நிமிஷமே உன்னை கண்ட துண்டமா வெட்டி போடுவான்னு பயந்துட்டியா? பயமா? யார் எனக்கா? டேய், எங்க அம்மா எனக்கு பால் ஊட்டி வளர்த்தாங்க, பயத்தை ஊட்டி வளர்க்கல. 5 வயசுலயே அருவான தூக்குறவன் நானு. டேய், நீ சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உன் பொண்ண நினைச்சு பாரு. அப்பா, நீ செத்து போயிட்டா நானும் அம்மாவும் செத்து போயிடுவோம். நான் உன்னை கொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உன் பொண்டாட்டி நினைச்சு பாரு. பாத்தியா ஜோசப், பச்சை குழந்தை கூட தெரியுது. நமக்கு பகுத்தறிவு வேண்டாமா? என்னையோட இந்த பழப்பை விட்டுற. இப்ப சொல்லு ஜோசப், சொல்லு. உன்னை கொல்லட்டுமா? சொல்லு. உனக்கு எனக்கு என்னடா தகராறு? என் தம்பி தீனாவை வெட்டி கொன்னையே, அவனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? சொத்து தகராறா இல்ல பரம்பரை விரோதமா? ஏன்டா அவனுக்கு கொன்ன? பைரவமூர்த்திக்காக நான் அருவாளை தூக்குனேன், கஜபதிக்காக நீ கட்டி தூக்குன. இதுல வெட்டிக்கு செத்தது நம்ம ஆளுங்க தான். அவனுக்கு சந்தோஷமா தான் இருக்கானுங்க. போதும்டா, நாம செத்ததெல்லாம் போதும். இனிமேல் அது நிம்மதியா வாழுவண்டா. நீ போய் என் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இரு. போடா. என்னடா சொல்ற? அந்த பொடி பைய கதிர் என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டானா? எங்கடா போயிருப்போம்? டேய், யாரு? நானா நன்றி கெட்டவன்? உன்னை நம்பி கெட்டவன். உன் உயிருக்கு என் உயிரை காவலா வச்சையா? ஆனா நீ என் உயிருக்கே உல வைக்க பார்த்தல. காலில் நகம் முளைச்ச நாள்ல இருந்து உன் காலையே சுத்தி சுத்தி வந்தையா. ஆனா கடைசியில அந்த கஜபதி கூட சேர்ந்து கூட்டு வச்சுக்கிட்டு என் உயிருக்கே வேட்டு வைக்க பாக்குறிய. உன்ன மாதிரி அயோக்கியம் இருக்கிற ஊர்ல இனி நான் இருக்க விரும்பல. இப்பவே ஊர் விட்டு போறேன். தனியா இல்ல, என்னோட அமுதாவையும் கூட்டிக்கிட்டு. வேட்டு சத்தத்துக்கே பயப்படாதவன் உன் வெத்து சத்தத்துக்கா பயப்பட போறேன்? இத பார், நான் உனக்கு பயந்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடுறேன்னு நினைக்காத. நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். இந்த மண்ணின் மைந்தனுங்கிறத நிரூபிச்சு காட்டான்டா. வெட்டுங்கடா அவனை. கதிர் 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 பேர சொன்னா ஊரே அதிருண்டா. எனக்கு என் பொண்ணு வேணும், அவன் பொண்ண வேணும்.
நீங்க போட்டு ஒரு அடி எடுத்து வச்சீங்க, ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க. கதிர், அமுதா, தப்பிச்சு ஓடிருங்க, ஓடிருங்க. நான் இவங்களை பாத்துக்கிறேன், போங்க. என்னாச்சு உனக்கு? இவ்வளவு காலம் எங்க கூட இருந்துட்டு எங்களுக்கே துரோகம் பண்றீங்க. இவ்வளவு நாள் மிருகமா இருந்தேன்டா, இன்னைக்கு தான் நான் மனுஷன். இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும். என்ன வாயிட்டு போட்டேன்டா? அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அது போதும். ஜோசப், இனிமேலாவது நம்ம நிம்மதியா இருப்போம். நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு. நம்ம உடனே ஊரை விட்டு போயிடலாம். எங்க போக சொல்றேன்? எல்லா ஊர்லயும் ஒரு கஜபதி இருக்கத்தான் செய்வான். ஐயோ, நீ சும்மா இரு. எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம். இந்தா, இத புடி. அம்மா, என் ஸ்லேட் புத்தகம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன்டி. கிளம்புங்க. ஐயா, கஜபதி ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்கய்யா. என் புருஷன் செஞ்சதெல்லாம் தப்புதாங்க. ஏதோ நினைச்சு உங்களுக்கு எதிராக திரும்பிட்டாரு. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறையா. இந்த ஒரு தடவை அவரை மன்னிச்சு விட்டுருங்கய்யா. நாங்க இந்த ஊரை விட்டே போயிடும். ஐயா, உங்க வேணா விளையாடு. எதுக்கு அவங்க கிட்ட கெஞ்சுற? யோ, நீ வாய மூடியா. நீ வாய திறந்தா இவ்வளவு விளையும். ஐயா, அந்த ஆளுக்கு ஏதோ புத்தி கேட்டு போச்சுங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டாரு. என்ன ஒரு தடவை உங்க புள்ளைய மன்னிக்கிற மாதிரி நினைச்சு மன்னிச்சிருங்கய்யா. ஐயா, இந்த பிஞ்சு முகத்தை பார்த்தாவது இறக்கம் காட்டுங்கய்யா. பாபுனா, பக்ரேனா, பஹாதரனா, நீங்களாவது ஐயா கிட்ட சொல்லுங்க. நீங்களா அண்ணன் தம்பி மாதிரி பழகுனீங்களே. ஐயோ, அவரை விட்டுற சொல்லுங்கண்ணா. அவரை கொண்டு அப்பா. சார், இந்த ஊரு எனக்கு பிடிக்கல சார். ஏன் பிடிக்கல? இந்த ஊர்ல வெட்டிக்கிறானுங்க சார், அதுக்கு கேஸ் இல்ல சார், நமக்கு கேஷ் இல்ல சார். இந்த ஊர்ல ரேப் பண்றானுங்க சார், அதுக்கு கேஸ் இல்ல சார், நமக்கு கேஷ் இல்ல சார். இந்த ஊர்ல திருடுறானுங்க சார், அதுக்கு கேஸ் இல்ல சார், நமக்கு கேஷ் இல்ல சார். அப்புறம் என்னத்துக்கு சார் இந்த ஊர்ல வேலை பார்க்கணும்? என்ன தண்ணியில காட்டுக்கு மாத்திருக்க சார். யோ, தண்ணி இல்லாத காடு இப்ப தமிழ்நாட்டுல இல்லவே இல்லையா? தண்ணி இல்லாத காடு மட்டும் இல்ல, தண்ணி இல்லாத தெருவே கிடையாது. நீங்க என்ன சார் சொல்றீங்க? அத்த கவர்மெண்ட்லயே தெருவுக்கு தெரு கடையை திறந்து வச்சிருக்காங்களே. ஓ, அந்த தண்ணிய சொல்றீங்களா? அதுதான் சுனாமி ரேஞ்சில அடிக்குத. சார் 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 சார், அந்த லாக்கப்ல வாட்டர் வடிவேல என்ன செய்யறான்னு வந்து பாருங்க சார். ஏதாவது சுயசரிதை எழுதுறானா? சுயசரிதை எழுதினாலும் பரவாயில்ல சார். நம்ம வேலைக்கெல்லாம் வேட்டு வச்சு புது கதை எழுதிக்கிட்டு இருக்கா சார். வாங்க சார், வாங்க சார். என்ன தைரியம் இருந்தா எஃப்ஐஆர் புக்க தலைக்கு வச்சு படுத்து தூங்கிட்டு இருப்பேன். அது சரி, எப்ப யாருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க? வெறும் எம்டி புக்க தானே சார் வச்சிருக்கீங்க, அதனால தலைக்கு எடுத்து வச்சிருக்கேன். நாங்க அதை விடுங்க சார். லாக்கப் உள்ளார பிராண்டிய கொண்டாந்துருக்கா சார். இவனை உடனே பேக்கப் பண்ணுங்க சார், இல்லன்னா கெட்ட பேர் ஆயிடும் சார். நமக்கு எப்பயா நல்ல பேர் இருந்திருக்குது. அது சரி. யோ, ஏட்டு பிராந்திய குடிச்சா தாயா தப்பு, ஏத்தனா தப்பு கிடையாது. லா பாயிண்ட் தெரியாம உளராத கண்ணு. லா பாயிண்ட் எல்லாம் நல்லா தான் பேசுறேன், ஆனா மெடிக்கல் பாயிண்ட் சரியா தெரியல. என்ன